வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. இதுக்கு முன்னாடி ப்ராக்ஸி சர்வர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எல்லோரும் என்கிட்ட ப்ரோ எனிமையை அடிக்க முடியல, அவன் என்ன அடிக்கிறான் ஆனால் எங்களால் முடியல, டேமேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ போடு ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ப்ராக்ஸி சர்வரில் டேமேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகலைன்னு ப்ரோன்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா டேமேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற ஆப்பிக்கே லிங்க் கொடுத்துருப்பேன். மொத்தம் இதில் 2 லிங்க் இருக்குது. அதில் அந்த 64 பைட்னு போட்டிருக்குதில்ல, அது வந்து இந்த 8 GB ரேம் ஃபோனெல்லாம் வச்சுருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 32 பைட்னு இருக்கிறது இந்த 4 GB ரேம் ஃபோன் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்குள்ளே போயிட்டு அந்த ஆப்பிக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஆப் ஏற்றணும். அதையும் நம்ம வந்து டெலகிராம் பேஜ்லேயே நான் கொடுத்துருக்கேன். டெலகிராம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா எம்டி மேனேஜர்னு ஒரு ஏபிகே இருக்கா, அந்த ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பர்மிஷன்லாம் கேட்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாம் சைனீஸில் தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபைல்ஸுக்கெல்லாம் மேனேஜ் பண்ணி உள்ளே கொடுத்து ஓகே பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து 2 சைடில் ஃபைல்ஸ் காட்டும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுற மெத்தடில் தான் இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணி டவுன்லோட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஏபிகே இருக்கும். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனு 4 GB ரேம்னா அந்த ARMv7ன்னு இருக்கும்போது அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 8 GB ரேம்னா ARMv8ன்னு ஒரு இது இருக்கா, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து எம்டி மேனேஜரில் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். நார்மல் இன்ஸ்டாலேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகாது. இது வந்து இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் கொடுத்து கேமுக்குள்ளே போய் கெஸ்ட் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா எதாவது முன்னாடியே இருந்துச்சுன்னா இதுலேயே வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிசுகோன்னு ஒரு ஆப் வந்து ஏற்ற வேண்டியது இருக்கும். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப் ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பேரிங்னு ஒன்று காட்டும். இந்த பேரிங்கை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்குள்ளே போயிட்டு ஒயர்லெஸ் டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டைரெக்டாக ஆன் பண்ணாமல் அதை உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணினதுக்கப்புறம் பேர் டிவைஸ் வித் பேரிங் கோட்னு ஆப்ஷன் இருக்கா, இதில் கொடுத்தீங்கன்னா இந்த பேரிங் கோடு வந்து காட்டும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனில் என்டர் பேரிங் கோட்னு இருக்கும். அதில் போய் இந்த பேரிங் கோடை வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிசுகோ ஆப் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சிசுகோ ஆப்புக்குள்ளே வந்து அந்த ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா 3 செகண்டில் வந்து அந்த ஆப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதில் வந்து ஆத்தரைஸ்டு ஒன் அப்ளிகேஷன் இருக்கா, அதில் போய் எம்டி மேனேஜர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சிலருக்கு அந்த ஆத்தரைஸ்டு ஒன் அப்ளிகேஷன் வந்து காட்டாமல் இருக்கலாம். அந்த மாதிரி காட்டாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பர்மிஷன் மானிட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிசுகோ ஆப்குள்ளே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். நீங்கள் வந்து எம்டி மேனேஜர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் நம்ம டெலகிராம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா லோக்கல் கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கா, அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எம்டி மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து ஆண்ட்ராய்டுன்னு இருக்குமா, அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதில் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இதில் நிறைய ஆப் லிஸ்ட்டெல்லாம் வரும். இதில் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆப் இருக்கும். அந்த ஃப்ரீ ஃபயர் ஆப்குள்ளே போனீங்கன்னா ஃபைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலு கேட்சுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கான்ஃபிகுங்கிற ஒரு ஃபைல் இருக்குல்ல லெஃப்ட் சைடில், அதை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா காப்பி பண்ணுற மாதிரி வரும். அதை வந்து அழுத்தி பிடிச்சா காப்பி கொடுத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் வந்து அது காப்பி ஆகிரும். அதே மாதிரி அந்த ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயும் அதே மாதிரி அந்த லோக்கல் கான்ஃபிகை வந்து அழுத்தி பிடிச்சி ரைட் சைடு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 99% வந்து வேலை முடிஞ்சது. இப்போ இந்த காப்பி பேஸ்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கேமுக்குள்ளே போனோம்னா இந்த அக்கௌண்ட் ஐடி காட்டுதா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும் இதை வந்து எப்படியெல்லாம் அன்லாக் பண்ணுறதுன்னு. இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐடியை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து நோட் பண்ணிங்கல்ல, அதை வந்து என்ட்ரி பண்ணி
உங்கள் ஐடியை வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ஆட் லோட் ஆகும். அதை வந்து எப்படி சீக்கிரம் அன்சால்வ் பண்ணுறதுங்கிற ட்ரிக்கை வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கான வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஐடி வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு பக்கம் வந்து விளையாடுறதுக்கு வந்து ஐடி வந்து அன்லாக் ஆகும். இப்போ வந்து நீங்கள் கேமுக்குள்ளே வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து உள்ளே போயிடும். என்ன ப்ரோ அப்போ அவ்வளோதானா, டேமேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இன்னும் கடைசியாக ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணோம்ல ஐடியை, அதே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஐடியை வந்து லாகின் பண்ணுற மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து பவுண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் உங்களோட ஐடி இருக்குமில்ல, நீங்கள் அன்லாக் பண்ணிங்களா அந்த ஐடியை வந்து கொடுத்து பவுண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஐடியை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இந்த சென்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேமுக்குள்ளே வந்து மெயில் ஒன்று வந்திருக்கும். அந்த மெயிலில் வந்து எஸ் இட் வாஸ் மீனு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் ரீசெக்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து பவுண்ட் ஆயிரும். அதை பவுண்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா சேஃப் மோட்னு ஒன்று ஆனில் இருக்கா, அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஃபோல்டரையுமே மேலே தூக்கி விட்டுட்டு கேமை ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேமேஜ் ஃபிக்ஸ் ஆகிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக கேம் விளையாடலாம், எனிமையெல்லாம் கொல்லலாம், நீங்கள் அடித்தாலும் சாவாயிங்க. அதே மாதிரி இந்த கிஃப்ட்டு வந்து சென்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நம்பிடாதீங்க. ஃபேக் கிஃப்ட்டு சும்மா சென்ட் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. அதை மட்டும் இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி டேமேஜ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டாச்சு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வரட்டா.